வழங்கி போலவே கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலிலே வலமுறை நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலமுறை நாளிதழுடைய காணாமல் போனவர்கள் தொடர்பாக 2 ஆண்டுக்குள் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கையில் காணாமல் போனவர் அலுவலகத்தின் ஆரம்ப விசாரணை குழுக்களின் தலைவர்கள் மற்றும் விசாரணை குழுக்களின் முதல் குழு உறுப்பினர்களை உணர வைப்பதற்கான முதல் பயிற்சி திட்டம் மற்றும் அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறித்த கலந்துரையாடல் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் வழக்கறிஞர் அர்ச்சன நாணயக்கரவின் பங்கேற்புடன் வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி முற்றவழியில் இன்று ஆரம்பம். 16வது யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று வெள்ளிக்கிழமை யாழ் முற்றவழி மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. வெள்ளி சனி ஞாயிறு என 3 தினங்களும் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சி பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் சுரணா மற்றும் யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இக்கண்காட்சியில் கட்டுமானம், வாகனங்கள், நுகர்வோர் பொருட்கள், விவசாயம், உணவு மற்றும் பானங்கள், தகவல் தொழில்நுட்பம், நிதி சேவையியல் மற்றும் கல்வி உட்பட பல துறைகளை சார்ந்த 400க்கும் அதிகமான கூடங்கள் இம்முறையும் இடம்பெற இருக்கிறது என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக எதிர்வரும் சனி ஞாயிறு யாழ் சர்வதேச சட்ட மாநாடு என்ற செய்தியும், யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை முன்னிட்டு வலமுறை நாளிதழ் நடாத்தும் பொது அறிவு போட்டி 2026 வலமுறை நாளிதழில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடும், யாழ் போதனா வைத்தியசாலையின் சேவை விரிவாக்கம் தொடர்பில் ஆராய்வு என்ற ஒரு செய்தி, முல்லைத்தீவில் சிறுமி மரணம் நடவடிக்கை முன்னெடுப்பு சபையில் சுகாதார அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. மின்சார சபை மறுசீரமைப்பு அடுத்த மாதம் எரிசக்தி அமைப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடும், வடமராட்சி கிழக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான விவரங்கள் இல்லை, பிரதேச செயலகம் தகவல். வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஆகியவற்றால் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான விவரம் எதுவும் இல்லை என வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் தகவல் வழங்கியிருக்கிறது என்ற செய்தியும், நாடளாவிய ரீதியில் வைத்தியர்கள் 48 மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பும் சுகாதார சேவைகள் ஸ்தம்பிக்கும் அபாயம் என்ற செய்தியோடும், அனுராதபுரத்தில் மண்மேடு சரிந்ததில் 3 உயிரிழப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஆலியவளையில் கைக்குண்டு மீட்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பற்றைக்காடொன்றிலிருந்து கைக்குண்டு ஒன்று மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலியவளி பகுதியில் உள்ள பற்றைக்காடொன்றில் கைக்குண்டு காணப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மருதங்கனி போலீசார் அதனை பாதுகாப்பான முறையில் அகற்றியிருக்கிறார்கள் என்றும் புகைப்படம் தாங்கிய செய்தி வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் அபிஷேக் சர்மாவின் அதிரடி ஆட்டத்தால் வீழ்ந்தது நியூசிலாந்து என்ற செய்தியும், T20 உலக கோப்பையை வீட்டிலிருந்து பார்ப்பது வித்தியாசமான அனுபவம், ரோஹித் சர்மா நெகிழ்ச்சி என்ற செய்தியும், சிறந்த வீரர்களுக்கான தரவரிசை 2வது இடத்தில் விராட் கோலி என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஈரான் அளிக்கப்படும் ட்ரம்ப் தெரிவிப்பு, அமெரிக்கா தீக்கிரையாகும் ஈரான் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. அதேபோல ஐரோப்பிய நாடுகள் மீதான வரி அச்சுறுத்தல் வாபஸ் பெற்றார் ட்ரம்ப். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் மீது விதித்திருந்த வரி அச்சுறுத்தலை திரும்ப பெற்றிருக்கிறார் என்ற செய்தியும், முகாம் மீது விழுந்த மண்மேடு, பலர் மாயம், நியூசிலாந்தில் துயரம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக விசா விதிமுறைகளை மீறினால் வாழ்நாள் தடை, அமெரிக்கா செல்லும் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை. அமெரிக்காவிற்கு B1 B2 சுற்றுலா விசாவில் செல்லும் இலங்கையர்கள் அங்குள்ள சட்டத்திட்டங்களை முழுமையாக பின்பற்றுமாறு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும், 26ஆம் தேதி முதல் நெல் கொள்வனவு ஆரம்பம். எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல் கொள்வனவு ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய குறைகள் அரங்காக மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் சோலைநகர் புதுமுறிப்பை சேர்ந்தவர்களுடைய சோலைநகர் பாலம் புனரமைக்கப்படுமா ஏக்கத்துடன் காத்திருக்கும் மக்கள். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபைக்குட்பட்ட சோலைநகர் பாலம் அப்பகுதி மக்களின் போக்குவரத்துக்கு பெரும் பங்கு வகித்திருக்கிறது. கடந்த நித்வா புயலிற்கு முன்பே சிறிதளவு சேதமடைந்திருந்த குறித்த பாலம் புயலின் போது ஏற்பட்ட கடும் அனர்த்தத்தால் பெருமளவு சேதமடைந்திருக்கிறது. சோலைநகர் புதுமுறிப்பு மக்களின் பிரதான வாழ்வாதாரமாக விளங்கும் நெற்சகைக்கும் இப்பாலத்தால் செல்லும் வாய்க்கால் ஊடாக 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலங்களுக்கு நீர் கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது குறித்த பாலத்தின் பெரும்பகுதி சேதமடைந்திருப்பதால் வாய்க்கால் மூடப்பட்டு சிறுபோக நெற்சகைக்கு தேவையான நீரை கொண்டு செல்ல முடியாது, விவசாயிகள் சிரமத்துக்குள்ளாகிறார்கள் என்றும் அந்த குறைகள் அரங்கு தொடர்ந்து செல்கிறது. சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்த புதிய சட்டங்கள் அவசியம், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்ற செய்தியும், 16.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது,
எம்பிக்களின் ஓய்வூதியம் ரத்து 4 மனுக்கள் தாக்கல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக சந்தையை முன்னிட்டு சிறப்பு பக்கம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சுவிட்சர்லாந்து சென் கேலன் மாநில துணை முதல்வராக ஈழத்தமிழர். சுவிட்சர்லாந்தின் சென் கேலன் மாநிலத்தின் துணை முதல்வராக ஈழத்தமிழர் துரைராஜ் அஜயகுமார் தனது கடமையை பொறுப்பேற்றிருக்கிறார். ஈழத்தமிழான இவர் நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் உள்ள பசுமை கட்சியில் அங்கம் வகித்து வருகிறார் என்று அந்த செய்தியும், மோட்டார் சைக்கிள் விபத்து 3 பேர் படுகாயம் கரணவாயில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல வேக கட்டுப்பாட்டை இழந்து குடை சாய்ந்த வேன் 3 காயம் முருகண்டி பகுதியில் சம்பவம் என்ற செய்தியோடு கிவுலோயா திட்டத்திற்கு அனுர அரசும் அங்கீகாரம், எதிர்வினை ஆற்ற தயாராகிறது தமிழர் தரப்பு. தமிழரின் பூர்வீக இனப்பரம்பலையே மாற்றி அமைக்கக்கூடிய கிவுலோயா நீர்ப்பாசன திட்டத்தை மீள அமல்படுத்த ஜனாதிபதி அனுர தலைமையிலான அமைச்சரவை எடுத்துள்ள முடிவுக்கும் எதிராக ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து பாரிய போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்திருக்கிறது. இது குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த திங்கட்கிழமை 20ஆம் தேதி அமைச்சரவை கிவுலோயா திட்டத்துக்கு அனுமதி வழங்கியது. இந்த திட்டம் எப்படியான இனப்பெரம்பலை மாற்றியமைக்கும் என்றும் தமிழ் மக்களின் உரிமைகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதையும் எமது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் நேற்று பாராளுமன்றத்தில் தெளிவாக விளக்கியிருக்கிறார். அத்துடன் இந்த திட்டத்தை அமுலாக்களை தடுக்கும் வகையில் பாரிய எதிர்ப்பு போராட்டங்களை நாம் நடாத்தவிருக்கிறோம். இந்த போராட்டங்களில் எம்மோடு இணைந்து கொள்ளுமாறும் மத்திய கட்சிகளையும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வரும் நாட்களில் இது சம்பந்தமான கலந்துரையாடல்களை வவுனியாவில் நாங்கள் நடாத்த இருக்கிறோம். இதில் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து இந்த போராட்டங்களுக்கு வலு சேர்க்குமாறும் சகலரையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்று இந்த கிவுலோயா திட்டத்துக்கு எதிரான போராட்டம் தொடர்பான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பிரஜாசக்தி அமைப்பின் சிபாரிசுகள் இனி சபையில் செல்லுபடியாகாது, சாகவச்சேரி பிரதேச சபை அதிரடி தீர்மானம் என்ற செய்தியும். மானிப்பாய் மருதடியில் இலவச பற்சிகிச்சை. மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தினால் முன்னெடுக்கப்படும் அறப்பணிகளில் ஒரு அங்கமாக இன்று வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை இலவச பற்சிகிச்சை முகாமானது ஆலய கல்விக்கூடத்தில் இடம்பெறவிருக்கிறது என்ற செய்தியும். போலீசாருக்கு 500 ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்ற சாரதி கைது. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் நேற்று வியாழக்கிழமை வீதி சோதனையில் ஈடுபட்ட போலீசாருக்கு லஞ்சம் வழங்க முயன்ற டிப்பர் வாகன சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சி குற்றத்தடுப்பு பிரிவினர் பரந்தன் பகுதியில் வளமையான வீதி சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போதும் அந்த வீதியூடாக மணலேற்றி வந்த டிப்பர் வாகனம் ஒன்றை வழிமறித்து போலீசார் அதனை சோதனை செய்ய முற்பட்டனர். இதன்போது குறித்த டிப்பர் சாரதி போலீசாருக்கு 500 ரூபாய் பணத்தை லஞ்சமாக கொடுக்க முற்பட்டிருக்கிறார். கடமையில் இருந்த போலீசார் அந்த லஞ்ச பணத்தை ஏற்க மறுத்ததுடன் நேர்மையான முறையில் செயற்பட்டு சாரதியை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட சாரதியிடமிருந்து லஞ்சமாக கொடுக்க முயன்ற பணம் மற்றும் மணலேற்றி வந்த டிப்பர் வாகனம் என்பன கிளிநொச்சி போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் பறிமுதல் செய்யப்பட்ட சான்று பொருட்களையும் இன்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுவதற்கான நடவடிக்கைகளையும் கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும். பரம்பரையுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக எவரும் எப்படியும் எழுதலாம் என்று ஆனபோது யாகாவராயினும் நாகாக்க என்கிறார் வள்ளுவர். எந்த அறத்தை காப்பாற்றப்பட்டாலும் நாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இங்கு நாகாக்க என்பது பேசுகின்ற வார்த்தைகளை மட்டும் குறிக்கவில்லை, மாறாக நாவின் உச்சரிப்பினூடாக எழுதப்படுகின்ற சொற்களும் அதற்குள் அடங்கும். ஆக பேசும் போதும் எழுதுவதும் அறம் சார்ந்து அமைய வேண்டும். இங்கு எப்படியும் எதுவும் கதைக்கலாம், எப்படியும் எதுவும் எழுதலாம் என்ற மனப்பாங்கு ஏற்பட்டு விட்டால் இந்த உலகம் தாங்காது என்பதை எச்சரிக்கும் பொருட்டே யாகாவராயினும் நாகாக்க என்ற எண்ணத்தை வள்ளுவன் கூறி வைத்தார். அண்மையில் கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் அகண்ட பாரதத்தை கடந்து உலகம் முழுவதிலும் அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சம்பவம் இதுதான். கேரளாவில் ஒரு இளம்பெண் பேருந்து வண்டியில் பயணம் செய்கிறார். அவருக்கு அருகில் 42 வயதான தீபக் என்பவர் பயணிக்கிறார். பேருந்து ஓடுகின்ற வேளையில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் தீபக்கின் முழங்கை குறித்த இளம்பெண்ணில் தொட்டு விடுகிறது. எனினும் தீபக்கின் பயணிப்பில் எந்த சலனமும் இருக்கவில்லை. ஆனால் குறித்த இளம்பெண் தனது கையெடுக்க தொலைபேசியில் தீபக்கின் கை தன்னில் முட்டுவதை ஒளிப்பதிவு செய்கிறார். அப்போது கூட அந்த நபர் பிரஸ்தாப இளம்பெண்ணை திரும்பி கூட பார்க்கவில்லை. பயணம் முடிவுற்றதும் குறித்த இளம்பெண் தனது முகநூலில் தீபக் தன் மீது அங்கசேட்டை செய்துவிட்டதாகவும் ஆண்களின் இழிநிலை இதுதான் என கருத்து பதிவேற்றம் செய்கிறார். கருத்துக்களை முன்வைக்கின்ற ஒரு கூட்டம் சரிபிழை என்கிற நியாயங்களின் தேடல்களுக்கு அப்பால் தீபக்கை கண்டபடி திட்டி தீர்த்து கேவலமாக எழுதி தள்ளுகிறார்கள். ஏதும் அறியாத தீபக் தன்னை பற்றியும் முகநூலில் வெளிவந்ததை அறிந்தும் மனமுடைந்து போய் தன் உயிரையும் மாய்த்து கொண்டார். அருமந்த ஓர் உயிரின இழப்புக்கு பின்னர் குறித்த பெண் தனது முகநூலில் செய்த பதிவேற்றம் தன்னை பிரபலப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டது என்ற உண்மை தெரிய வந்தது. தவிர பிரஸ்தாப பெண் கூறுவது போல தீபக்கின் கை தற்செயலாக அந்த பெண்ணில் முட்டுவதே அன்றி அதற்குள் எந்த விரசமும் இல்லை என்பது உறுதியானது. இதுதான் என்றால் அந்த பெண் தனது முகநூலில் பதிவேற்றம் செய்த காணொளிக்கும் கருத்து பகிர்ந்தவர்களின் வன்மமான வார்த்தைகளே தீபக் தன் உயிரை மாய்ப்பதற்கு மூல காரணமாயிற்று என்பதே மனிதநேயமிக்கவர்களின் கருத்தாகும். என்ன செய்வதும் எவரும் எப்படியும் எதுவும் எழுதலாம் என்ற நிலைமை
வந்துட்ட போதும் மானத்தை உயிரென மதிப்பவர்கள் மயிர் நீர்ப்பின் வாளா கவரிமான் என்ற நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அருமந்த உயிரை பறித்த அந்த பெண் இப்போது சிறையில். ஆக எது சார்ந்த கருத்துக்களை முன்வைப்பதாயினும் அதில் அறமும் பண்பும் நீதியும் உயரிய சிந்தனையும் இருக்கட்டும். இதை தயவு செய்தும் அனைவரும் பின்பற்றுங்கள், கர்மாவை சேர்த்து விடாதீர்கள் என்று வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கம் இன்றைய தினத்திலே காணப்படுகிறது. வலம்புரியுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் பிரதமர் ஹரணிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்கட்சியிடம் ஆளும் கட்சி கோரிக்கை என்ற செய்தியோடு மீனவர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை. மீனவர்களுக்கு அதிக சலுகைகளுடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தின்படி தலைப்பிடலாக காணாமல் போனோர் பணிமனைக்கு கிடைத்த 11,000 முறைப்பாடுகளும் 2 ஆண்டுகளில் விசாரிக்கப்படும், நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவிப்பு. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் காணாமல் போனோர் பணிமனைக்கு 11,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவை தொடர்பான விசாரணைகள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் நிறைவடையும். இவ்வாறு தெரிவித்துள்ளார் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார. நேற்றைய தினம் வவுனியாவில் காணாமல் போனோர் பணிமனையின் அதிகாரிகளுக்கு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. இதன் முடிவில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், காணாமல் போனோர் பணிமனை பெரும் முறைப்பாடுகளை முறையாக விசாரிக்கவில்லை என்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முக்கிய காரணம் இந்த பணிமனையில் உள்ள பிரச்சனை அல்ல, அப்போதைய அரசியல் சூழ்நிலை. காணாமல் போனோர் பணிமனையில் போதுமான ஊழியர்கள் இல்லாததனால் 65 அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் தலைப்பிடலாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளை பார்க்கையில், கிவில் ஓயா திட்டத்துக்கு எதிராக போராட்டங்கள், சகல கட்சிகளுக்கும் தமிழ் அரசு அழைப்பு. தமிழரின் இனப்பரம்பலையை மாற்றியமைக்கும் கிவுல் ஓயா திட்ட அமுலாக்கத்தை தடுக்கும் வகையில் பெரும் எதிர்ப்பு போராட்டங்களை நடாத்த உள்ளோம். இந்த போராட்டங்களில் எம்மோடு இணைந்து கொள்ளுமாறு மற்ற கட்சிகளையும் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சி. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் நேற்று வியாழக்கிழமை விடுத்துள்ள அறிக்கையிலேயே மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டவை வருமாறு, கடந்த திங்கட்கிழமை 20ஆம் திகதி அமைச்சரவை கிவுல் ஓயா திட்டத்திற்கு அனுமதி வழங்கியது. இந்த திட்டம் எப்படியாக இனப்பெரும்பலை மாற்றியமைக்கும் என்றும் தமிழ் மக்களின் உரிமைகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதனையும் எமது பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் நேற்று பாராளுமன்றத்தில் தெளிவாக விளக்கியுள்ளார். இந்த திட்டத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கு தமிழரசு கட்சி விடுத்துள்ள அழைப்பிற்கு ஏனைய கட்சிகளும் பங்களிப்பு வழங்க வேண்டும் என்றுமாறும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள், அரச மருத்துவ அதிகாரிகள் இன்று முதல் வேலை நிறுத்தம். நாடளாவிய ரீதியில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. மருத்துவ அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இலவச சுகாதார சேவையை பாதுகாப்பதற்கும் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை சுகாதார அமைச்சு செயற்படுத்த தவறியமையாலேயே இந்த வேலை நிறுத்தம் இடம்பெறுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில், அரசமைப்பு பேரவையிலிருந்து ஸ்ரீதரன் பதவி விலக வேண்டும், ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து என்றொரு செய்தியும், வடக்கு கிழக்கில் இன்று முதல் கனமழை கிடைக்கப்பெறும், விவசாயிகளை அவதானமாக செயற்பட அறிவுறுத்து என்றொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள், யாழ் போதனா மருத்துவமனை தேசிய மருத்துவமனை ஆகின்றது, பாராளுமன்ற சுகாதார மேற்பார்வை குழுவில் தீர்மானம். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் தற்போதைய சேவைகள் எதிர்காலத்தில் விரிவுபடுத்த வேண்டிய சேவைகள் தொடர்பில் நேற்று முன்தினம் நடந்த பாராளுமன்ற சுகாதார மேற்பார்வை குழுவின் கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்றொரு செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சர்வதேச சட்ட மாநாடு நாளை யாழில் ஆரம்பம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை இந்தியாவின் சுரானா சட்ட நிறுவனத்துடன் இணைந்து நடத்தும் சர்வதேச சட்ட மாநாடு நாளை சனிக்கிழமையும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறவுள்ளன என்றொரு செய்தியும்
சைக்கிளில் இருந்து தடுமாறி விழுந்த முதியவர் மரணம் என்ற ஒரு செய்தியும் முற்பக்க செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்தும் நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கும் பொழுது, நெடுந்தீவு இறங்குதுறையை புனரமைக்க நெதர்லாந்து ஒத்துழைக்க வேண்டும், அந்த நாட்டு தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் கோரிக்கை. நெடுந்தீவுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகின்றது. அங்குள்ள மக்கள் சுற்றுலாவிகளின் நலன் கருதி நெடுந்தீவு இறங்குதுறையை புனரமைக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது. இதற்கு நெதர்லாந்து அரசாங்கம் தனது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை விடுத்தார். வடக்கு மாகாண ஆளுநரை இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் VPD4 நேற்று முன்தினம் சந்தித்த போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் பலாலி விமான நிலையம், காங்கேசன் துறைமுகம் ஆகியவற்றின் அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் உறுதியளித்துள்ளமை வடக்கின் அபிவிருத்திக்கு சாதகமான சமிக்ஞை என்று தூதுவர் சுட்டிக்காட்டினார் என்றும் வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் ஆலிய வலையில் கைக்குண்டு மீட்பு என்ற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தெல்லிப்பளை மருத்துவமனையின் அத்தியட்சகருக்கு எதிரான விசாரணை. தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சகரின் நடவடிக்கைகளில் பல்வேறு முறைகேடுகள் காணப்படுவதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேற்கொண்ட முறைப்பாடுகளுக்கு அமைய வடக்கு ஆளுநரால் நியமிக்கப்பட்ட விசேட விசாரணை குழு 2 நாட்களாக விசாரணைகளை முன்னெடுத்தது. நேற்று வியாழக்கிழமையும் நேற்று முன்தினம் புதன்கிழமையும் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. மருத்துவமனை வாகனங்கள், எரிபொருள் பயன்பாடு, மருத்துவ சேவை உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்று தெரிய வருகின்றது. இதனிடையே சில அரசியல் தலையீடுகள் காரணமாக விசாரணை முடிவுகளின் அடிப்படையிலான நடவடிக்கைகளில் இடையூறுகள் ஏற்படுத்தப்படக்கூடும் என்றும் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அதிகாரி ஒருவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக வலி வடக்கில் 2500 ஏக்கர் காணி இன்னமும் விடுவிக்கப்படவில்லை, தவிசாளர் சுகிர்தன் தெரிவிப்பு. வலிகமம் வடக்கு பிரதேசத்தில் சுமார் 2500 ஏக்கர் காணிகள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. இந்த பகுதி மக்கள் துன்ப துயரங்களுடன் சுமார் 36 வருடங்களாக தமது சொந்த மண்ணில் வாழ முடியாமல் உள்ளனர் என்று வலி வடக்கு தவிசாளர் சுகிர்தன் தெரிவித்துள்ளார். மயிலிட்டி பொது நூலகத்தின் தேசிய வாசிப்பு மாதத்திற்கான பரிசளிப்பு நிகழ்வு நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக திணைக்களங்கள் சுவீகரித்த காணிகள் தொடர்பான விவரம் தம்மிடம் இல்லையாம், வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் பதில். வனஜீவராசிகள், வன பாதுகாப்பு, கரையோர பாதுகாப்பு திணைக்களங்களினால் வடமராட்சி கிழக்கில் சுவீகரிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான விவரம் எதுவும் தம்மிடம் இல்லை என்று வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது. இந்த காணிகள் தொடர்பான விவரங்களை குறித்த பிரதேச செயலகத்திடம் காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் கோரியிருந்தார். அவருக்கே எழுத்து மூலமாக மேற்கொண்ட பதிலை வழங்கியுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக புதிய வருவாய் அணுகுமுறைகள் நோக்கி வங்கிகள் நகர வேண்டும், மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு. இலங்கையில் உள்ள வங்கிகள் இனிவரும் காலங்களில் வெறும் நிதி லாபத்தை மாத்திரம் நோக்கமாக கொள்ளாது, கற்றல் மூலம் வருவாய் என்ற புதிய அணுகுமுறையை நோக்கி நகர வேண்டும் என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். தேசிய வங்கி மற்றும் நிதி மாநாட்டில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பாரம்பரியமாக நிதி வருவாய் கணக்கீடுகள் இனி போதுமானதாக இருக்காது, தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதற்கு தரவுத்திறன் மற்றும் புத்தாக்க சோதனைகளுக்காக வங்கிகள் மூலதனத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக ஜானை தாக்கி மூதாட்டி ஒருவர் பலி என்ற ஒரு செய்தியும், சம்பிக்கவுக்கு எதிரான மனு நிராகரிப்பு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில் குடத்தனையில் நேற்று காலை நேருக்கு நேர் மோதிக்கொண்ட 2 மோட்டார் சைக்கிள்கள், 3 மந்திகை ஆதார மருத்துவமனையில் அனுமதி என்றொரு செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை வலிக்கண்டி பகுதியில் நேற்று காலை கோர விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நேருக்கு நேர் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த 3 மந்திகை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மருதங்கணி போக்குவரத்து போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக நெடுந்தீவு இறங்குதுறையை புனரமைக்க வேண்டும், நெதர்லாந்து அரசு ஒத்துழைக்க வேண்டும்,
வடக்கு ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை என்ற ஒரு செய்தியும், சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேலணையில் மிக முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்த நடவடிக்கை என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாமல் தலைமையிலான குழு இந்தியா பயணமாகிறது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இந்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் நாமல் ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினர் இந்தியா செல்ல உள்ளனர். எதிர்வரும் 26ஆம் தேதி இந்திய குடியரசு தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கவே இந்த குழுவினர் இந்தியாவின் ஒடிசாவிற்கு பயணமாக உள்ளனர். இந்தியா பயணமாகும் குழுவில் சித்ரால் பெர்னாண்டோ, சுமித்ரினி கிரியல்ல, சத்ரு கலப்பட்டி, பிரசாத் ஸ்ரீவர்த்தன, இந்திக அனுரத்ன, சஞ்சீவ எதிரிமன்னே, சம்பத் அத்துக்கோரள, அரசியல் குழு உறுப்பினர் மிலிந்த ராஜபக்ச ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முறைகேடான சொத்து சேகரிப்பு 65 பேருக்கு எதிராக நடவடிக்கை என்றொரு செய்தியும், கடல் அலையில் அகப்பட்டு இளைஞர் மாயம் என்றொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கடல் அலை இழுத்துச் சென்றதில் 19 வயது இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். காலி கிக்கடுவை தொடர்ந்துவ பகுதியில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு காணாமல் போனவர் ரத்கம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவர் கடலில் நீராடி கொண்டிருந்த போது கடல் அலையில் அகப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் கிக்கடுவை போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்ற அந்த செய்தி விரிவடைந்து செல்கிறது. தொடர்ச்சியாக விபத்துகளில் 2 பலி. கொழும்பில் 2 விபத்துகளில் பெண்ணொருவர் உட்பட 2 உயிரிழந்தனர். கொழும்பு புறக்கோட்டை பஸ்தியன் மாவத்தை தனியார் பஸ் நிலையம் அருகே நேற்று முன்தினம் வீதியை கடந்த பெண்ணை பேருந்து மோதியது. இதில் படுகாயமடைந்த பெண் தேசிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் ஜார் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதே சமயம் கொழும்பு காலி வீதியில் ரத்மலானையில் பாதசாரி கடவையில் வீதியை கடந்தவரை பேருந்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். விபத்தில் உயிரிழந்தவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் அடையாளம் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த 2 விபத்துக்களுடனும் தொடர்புடைய சாரதிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் என்ற அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நெடுஞ்சாலைகளில் பயணிப்போர் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் என்ற ஒரு செய்தியும், விவசாயி சுட்டுக்கலை என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அம்பாறையில் கடல் அரிப்பு தீவிரம், உடனடி அரசு நடவடிக்கை தேவை, கோடீஸ்வரன் எம்பி கோரிக்கை. அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோவில் மற்றும் காரைதீவு பிரதேசங்கள் கடல் அரிப்பில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. கண்ணுக்கு தெரியும் இந்த அனர்த்தங்களை தடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமானால், தீர்மானங்களை இயற்றும் செயல்முறைகளில் பெண்கள் புறக்கணிக்கப்படுவது தற்செயலானதல்ல. பிரதமர் கரினி அமரசூரிய தெரிவிப்பு. தீர்மானங்களை இயற்றும் செயல்முறைகளிலிருந்து பெண்கள் புறக்கணிக்கப்படுவது தற்செயலான ஒன்றல்ல, மாறாக பாலின அடிப்படையிலான அதிகார படிநிலைகள் ஊடாக கட்டமைப்பு ரீதியாக பேணப்பட்டு வரும் ஒரு நடைமுறையாகும் என பிரதமர் கரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தின் 56வது வருடாந்த கூட்டத்துக்கு சமாந்தரமாக வேர்ல்ட் உமன் கவுன்சில் நடந்த நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் ஒத்திவைப்பு என்ற ஒரு செய்தியும், துருக்கியே சந்தை வாய்ப்பை இலங்கை தேயிலை இழக்குகின்றது, அந்த நாட்டின் தூதுவர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கிவுலோயா திட்டத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம், தமிழரசு கட்சி அறிவிப்பும், வடக்கின் இனப்பெரம்பலை மாற்றும் எனவும் எச்சரிக்கை என்ற செய்தியும், ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் 2025ஆம் ஆண்டில் 23,307 கிராம் போதைப் பொருள் மீட்பு என்ற செய்தியோடும், 2025ஆம் ஆண்டில் 114 துப்பாக்கிச் சூடுகள், 60 பேர் பலி, 57 பேர் படுகாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல துவிச்சக்கர வண்டியால் தவறி விழுந்தவர் மரணம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடும், ஸ்ரீமி டினோஜாவின் மரணம் குறித்த விசாரணை நடக்கிறது, சுகாதார அமைச்சர் நலிந்த விளக்கம் என்ற செய்தியும், சட்டமா அதிபரை நீக்குவதா, அமைச்சரவையில் அப்படி ஒன்றும் பேசப்படவில்லை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. போதைப் பொருள் பரிசோதனையில் 10 சாரதிகள் போதை பயன்படுத்தியமை உறுதியாகி இருக்கிறது. பஸ் சாரதிகளுக்கான போதைப் பொருள் பரிசோதனை தொடர்பான பரிசோதனை நடைபெற்று வருகிறது. அதில் 10 சாரதிகள் போதைப் பொருள் பயன்படுத்தியமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில், பஸ்டியன் மாவட்ட பேருந்து நிலையத்தில் நடாத்தப்படும் நடமாடும் போதைப் பொருள் பரிசோதனை திட்டத்தின் போதும் 56 சாரதிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள்
10 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்ப சிறுநீர் பரிசோதனைகளில் ஓட்டுநர்கள் ஐஸ், ஹெரோயின் மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது. அடையாளம் காணப்பட்ட நபர்கள் மேலும் சட்ட நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க இருக்கிறார்கள். பேருந்து உரிமையாளர்கள் தங்கள் ஊழியர்கள் பொறுப்புடன் வாகனம் ஓட்டுவதை உறுதி செய்ய வேண்டும் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. மதிலிடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பலி என்ற செய்தி, அரச வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பு என்ற செய்தியும் தினக்குழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பாடசாலையை விடுவிக்காத அரசு பாடசாலை வீதியை விடுவிக்கிறது. இதுதான் மாற்றமாம்? தவிசாளர் சுகிர்தன் கேள்வி. வலிவடக்கு பிரதேசத்தில் சுமார் 2500 ஏக்கர் காணிகள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. அந்த பகுதி மக்கள் துன்ப துயரங்களுடன் சுமார் 36 வருடங்களாக தமது சொந்த மண்ணில் வாழ முடியாமல் உள்ளனர். எனவே காணிகளை விடுவிக்க வேண்டும் என வலிவடக்கு தவிசாளர் சுகிர்தன் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் என்ற செய்தியும், சட்டவிரோத கடத்தொழிலுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் துரைராசா ரவிகரன் எம்பி தெரிவிப்பு. சட்டவிரோத கரைவலை தொழில் முறைமை ஊக்கப்படுத்தியோருக்கு எதிராக தற்போதைய அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், லஞ்சம் கொடுக்க முயன்ற உந்துருளி செலுத்துனர் கைது, பரந்தலில் சம்பவம் என்ற செய்தியும், ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் குறித்து விவரங்கள் இல்லை, வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக பதில் வியப்பளிக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்வு பாராளுமன்ற சுகாதார குழு தீர்மானம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் தற்போதைய சேவைகள் மற்றும் எதிர்காலத்தில் விரிவுபடுத்த வேண்டிய சேவைகள் தொடர்பான விடயங்கள் பாராளுமன்றத்தில் சுகாதார மேற்பார்வை குழு கூட்டத்தில் நேற்று விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. நெடுந்தீவு ரங்குத்துறையை புனரமைக்க நெதர்லாந்து ஒத்துழைக்க வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநர் கோரிக்கை என்ற செய்தியோடும், பிரஜாசக்தி திட்டத்தில் ஆளும் தரப்பின் அரசியல் செல்வாக்கும் மக்களிடையே விமர்சனங்கள் அதிகரிக்கும். பிரஜாசக்தி திட்டத்தில் முழுக்க ஆளும் தரப்பின் கட்சி அரசியல் செல்வாக்கு காணப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் மு சந்திரகுமார், அதிகாரிகள் சுற்று நிரூபத்தை நடைமுறைப்படுத்த முடியாத நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தியும், கடந்த ஆண்டு கிளிநொச்சியில் போதைப் பொருட்கள் தொடர்பில் 582 வழக்குகள் பதிவாகி இருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக இன்னொரு சட்டத்தை அரசாங்கம் பயன்படுத்தக்கூடாது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு மாற்றீடாக இன்னொரு சட்டம் ஏற்படுத்தக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்பதாக தெரிவித்த தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் இதனை அரசாங்கத்துக்கு அறிவிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தியும், நச்சு பாம்புகள் குறித்து அவதானமாக இருங்கள். வடமராட்சி கிழக்கில் மாமுனை தொடக்கம் கட்டைக்காடு வரையிலான கடற்கரை வீதியோரங்களில் நச்சு பாம்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. அந்த நிலையில் அவதானமாக நடந்து கொள்ளுமாறு அப்பகுதி பிரதேச சபை உறுப்பினர்கள் மக்களிடம் கோரியிருக்கிறார்கள். வடமராட்சி கிழக்கு பகுதியில் வெள்ளை அனர்த்தத்தால் உருவாகிய குப்பைகள் பருத்தித்துறை பிரதேச சபையால் அகற்றப்பட்ட வேளையில் குறிப்பாக மாமுனை தொடக்கம் தாளையடி வரையான பகுதியில் பெருமளவான நச்சு பாம்புகள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே குறிப்பாக இரவு வேளையில் தொழிலுக்கு செல்லும் மீனவர்கள் அவதானத்துடன் நடந்து கொள்வது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும், வெளிநாட்டு செய்திகளுக்குள் காசாவில் தொடரும் இஸ்ரேலின் தாக்குதல், பத்திரிகையாளர்கள் உட்பட 11 பேர் கொலை என்ற செய்தியும், இந்திரா காந்தி அமைதி விருது நெல்சன் மண்டேலா மனைவிக்கு செல்கிறது என்ற செய்தியோடும், ட்ரம்பின் அமைதி வாரியத்தில் இணைந்து கொண்ட இஸ்ரேல் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சிறைச்சாலைகளின் நெரிசலை குறைக்க கைதிகளின் தண்டனை காலம் குறைப்பு, ஆராய உருவாக்கிய குழு எந்த சிபார்சுகளையும் முன்வைக்கவில்லை. சிறைச்சாலைகளில் ஏற்பட்டுள்ள நெரிசலை குறைப்பதற்கும் தண்டனை கைதிகளின் தண்டனை காலத்தை குறைக்கும் பொறிமுறையை உருவாக்குவதற்காக 10 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இக்குழுவின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்ட உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார வலியுறுத்தி இருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், மனுக்கள் மீதான கட்டளை, அறிவித்தல் இருவரும் 30ஆம் தேதி என்ற செய்தியோடும், விவசாயத்துறையை மேம்படுத்த சீன தரப்புடன் கலந்துரையாடல். சீன இலங்கை விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் நாட்டின் விவசாயத்துறையிலும் அது சார்ந்த சுற்றுச்சூழல் ரீதியாகவும் நிலவும் பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்தான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்காவின் தலைமையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. தினக்குழுடைய ஆசிரியர் தலையங்கமாக கிவுலோயா திட்டம் ஆபத்தின் அறிகுறி என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம், இலங்கையை கட்டியெழுப்பும் நிதியம் சட்டப்பூர்வ ஆவணத்தை சமர்ப்பியுங்கள், ஹர்ஷடி சில்வா நாடாளுமன்றத்தில் கேள்வி என்ற செய்தியோடும், அஸ்வசம பயனாளிகளின் தகவல் சேகரிப்பில் முறைகேடு, ஏழைகள் புறக்கணிப்பு, MS உதுமாலைப்பை குற்றச்சாட்டு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தினக்குழுடைய இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் முதல் T20 போட்டி நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி என்ற செய்தி, மேற்கிந்திய தீவுக்கு எதிரான தொடரை கைப்பற்றியது ஆப்கானிஸ்தான் அணி, T20 உலகக்கிண்ணத்தை முதன்முறையாக வீட்டிலிருந்து பார்ப்பது விசித்திரமானது, ரோஹித் சர்மா நெகிழ்ச்சி, T20 குறைந்த பந்துகளில் 5000 ஓட்டங்கள் குவிப்பு, ரசல் சாதனையை முறியடித்தார் அபிஷேக் சர்மா என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இதுதான் தினக்குழு நாளிதழுடைய முதன்மை செய்திகளாகவும்
இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து